இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி சூரியன் எஃப்எம்மில் எங்களோட தடையற தாக்க படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமனோட மியூசிக், பாடல்கள் எல்லாம் அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் பிக்சரைஸ் பண்ணது வந்து 2 பாடல் அண்ட் ஒரு தீம் மியூசிக். ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து ஆடியன்ஸு பொறுமை இல்லை. ஏன்னா சாங்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத இடத்துல வந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான். கதைக்கு வந்து அது தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாமல் ஒரு சாங்கை திணிக்கிற மாதிரி இருக்குன்றதை முன்கூட்டியே நாங்கள் வந்து தெரிஞ்சுட்டு நாங்கள் அதை பிளான் பண்ணி கதைக்கு என்ன தேவையோ அந்த அந்த சீக்வன்ஸுக்கு மட்டும் பாடல்கள் அமைச்சு இந்த வச்சுருக்கார் டைரக்டர் மகேஷ் சார். படம் வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் இல்லை 10 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ உழைப்பு. நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி எல்லா டெக்னீஷியனும் சரி, எனக்கு கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். இட்ஸ் அ சிட்டி பேஸ்ட் ஸ்கிரிப்ட். பட் இதில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு ஜானர் படம் இது. என்ன ஒரு புது அருண் விஜயா நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். என்னோடய ஆக்டிங் ஸ்டைல்லையும் சரி, என்னோடய மேனரிசம் எல்லாமே வந்து மாற்றி ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் நான் லெஃப்ட் ஹேண்டராக வரேன். கதையை ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லர்னால நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. அண்ட் என் கூட வந்து மம்தா மோகன்தாஸ், ரகுல் பிரீத் சிங், அவங்க வந்து மிஸ் இண்டியா ஃபைனலிஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடுகளம் முருகதாஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து இந்த கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள். அதாவது ஆடியன்ஸ் பார்க்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தெரியும். யூஸ்வலாக வர அம்மாக்கள், யூஸ்வலாக வர அப்பாக்கள், அந்த மாதிரி யாருமே இல்லாமல் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த படத்தில் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா காஸ்டிங்கே கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நிறைய ஆடிஷன்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு புது வித அனுபவமாக உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தரணும். ஹாய் டு இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். தடையற தாக்க படம் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இட்ஸ் கெட்டிங் வெரி குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் I love all the songs in the film, especially Kelamle. I love that song a lot. So hope உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். The film is releasing very soon and background score எல்லாம் முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். I'm so happy we have done a successful film and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And my best wishes to Magil Tirumeni and Arun Vijay and the Feather Touch Entertainments and to Mamta Mohandas also for the great success they are going to get very soon. I'm so happy with the whole product of the film. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப நல்லா ஃபினிஷ் வந்திருக்கு எல்லா சாங்ஸுக்கும். சரி, I have to thank Ellarishwari Amma, Vali sir and Karki for their contribution towards audio and everything. And I thank all my team for the greatest efforts and for the Feather Touch Productions for the greatest support in everything. And to the all direction team as well as Sukumar, cameraman, and Naveen and Srikanth and your editors. So happy. The whole team is so excited for the release. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் மகிழ் திருமேனி, தடையற தாக்க திரைப்படத்தின் இயக்குனர். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். முன்தினம் பார்த்தேனே என் முதல் படம், அது ஒரு ராம்காம். அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சீரியஸான ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த கதையை நான் எழுதினேன். அதே சமயத்தில் அருண் விஜயும் மாஞ்சவேலு மலை ஆகிய 2 படங்களை முடிச்சுட்டு அடுத்த ஸ்கிரிப்டுக்காக காத்துட்ருந்தார். ஸோ நாங்கள் 2 பேரும் சந்தித்து நான் இந்த கதையை அவர்கிட்ட சொன்ன போது உடனடியாக அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் மறுநாளே ப்ரொடியூசர்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போனார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கதை கேட்டேன்னா அதே இடத்துல இதை படமாக செய்வது என்று முடிவெடுத்து இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பித்தோம். 1 வருஷம் கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பினுடைய பலன் இப்போது தெரியுது. எல்லாருக்கும் பயங்கர மகிழ்ச்சி. அண்ட் என் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா அவங்களுடைய பங்களிப்பு அசாத்தியமானது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். என்னதான் ஒரு டைரக்டர் வந்து கதை எழுதி இயக்கினாலும் கூட தன்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய ஆதரவு இல்லாமல், துணை இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை தர முடியாது. ஸோ அந்த வகையில் என்னுடைய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என் உதவியாளர்களுக்கும்
என் நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் தமன் பற்றி நான் சொல்லணும். அருமையாக இந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த சீக்வென்ஸுக்கு என்ன தேவையோ அதுக்கான பாடல்கள். தமன் வந்து அவரோட மெலடி சொல்லவே வேணாம், இஸ் a கிங் ஆஃப் மெலடின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் கேளாமலேன்னு ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குத்து சாங்னோடனே எனக்கு ரொம்ப த்ரில் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கும் வந்து சமீப காலமாக ஒரு நல்ல ஒரு டான்ஸிங் நம்பர் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பரான சான்ஸு. ஸோ மியூசிக் ஒரு சைடு சூப்பர்னால் என் டான்ஸ் ஒரு சைடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சிரத்தை எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பூந்தமல்லி தான் புஷ்பவல்லி தான்ற இன்னொரு அருமையான எல்ஆர் மேடம் கூட என்ன பாட வச்சுருக்காரு. ஸோ அந்த சாங்கும் வந்து எல்லாராலையும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக இருக்கும். மொத்தமாக இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த ஜானர் படங்களை விட இது ஒரு படி மாறி இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் என்னோடய உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்ஷனுக்குன்னு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா மலை படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் நான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்றதுனால லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து ஒரு ஃபைட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு ராடை வச்சு ஃபைட் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் அந்த ஃபைட்டு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான இது வந்து இப்போ இட்ஸ் ஹார்ட்லி ஒரு 150 அடிக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஃபைட்டு. பட் ஆனால் பார்த்த உடனே ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லா சீக்வன்ஸுமே வந்து எதுவுமே திணிக்கப்படாத இது ஃபைட்டுப்பா ஹீரோ ஃபைட் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அங்கே ஆடியன்ஸே வந்து ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலை வந்து கண்டிப்பாக டைரக்டர் கொண்டு வந்துட்டார். அவருக்கு தான் அந்த தேங்க்ஸ் சொல்லணும். அனல் அரசு ஐ திங்க் இந்த படத்தில் என்னை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பிகாஸ் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து அது ஒரு வித்தியாசமாக என்னோடய மூவ்ஸை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ் திருமணி டைரக்டர். ஸோ அவர் பற்றி அவர் கூட ஆல்ரெடி நான் முந்தின பார்த்தேன் ஒர்க் பண்ணேன். ஸோ த வே இஸ் எக்ஸ்ட்ராக்டட் டியூன்ஸ் ஃப்ரம் மீ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நிறைய புதுசாக இருக்கும். ஸோ என்னோட ஒரிஜினாலிட்டி அப்படியே ஹி வில் பிரிங் அவுட் டு த மியூசிக். ஸோ ஹாப்பி working with them. Same thing happened with same thing அப்படியே ரிப்பீட் ஆச்சு திருப்பி தடையர் தாக்கா கூட. ஸோ நல்ல குட் டியூன்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் மீ as well as இஸ் காட் வெரி குட் லிரிக்ஸ் ஆல்சோ இந்த படத்துக்கு. ஸோ டோட்டலி ஸோ ஹாப்பி. அண்ட் ஃபிலிம் கூட ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபிலிம் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. படம் சூப்பராக பண்ணணும், ஆர்ஆர் கூட எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் செமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் எனக்கு நிறைய ஐடியாஸ் வரும்போது எப்போவுமே யோசிப்பேன் இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தடையர் தாக்கா இஸ் ஒன் ஆஃப் தெம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஃபார் அருண் விஜய் as well as மகிழ் திருமணி. அண்ட் அருண் விஜய் பற்றி சொல்லணுன்னா எல்லாமே இட்ஸ் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். த வே இஸ் டேக்கன் டியூன்ஸ் ஃப்ரம் மீ இஸ் டேக்கன் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அருண் விஜய். அப்புறம் அருண் விஜய் கூட நல்ல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். மம்தா மோகன்தாஸ் ஹோம் பேனராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் போடும், நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க கம்பெனி சைடும் சரி, ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் சைட் சரி, டாக்டர் மோகன் சார் சாரி, சூப்பராக தே ஹவ் கிவன் த ஃபிலிம் நல்ல மேக்கிங்க்கு லாட் ஆஃப் டைம் அண்ட் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் we are very grateful to have such a team today and all the best to the whole team. தமனை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது. எனக்கு என்னுடைய முதல் படத்துலேருந்தே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். நான் கதை எழுதும்போதே, நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போதே தமன் இந்த சீன்ஸுக்கு தமனுடைய மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே தான் நான் வந்து ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்தே தமனுடைய பங்களிப்பு மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் எழுதுவேன். அந்தளவுக்கு தமனுடைய இசை என்னுடைய முதல் படத்துலேயும் சரி இந்த படத்துலேயும் சரி மிக முக்கியமான ஒரு இடத்தை, மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்திருக்கிறது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமன் வந்து மிகப்பெரிய உயரங்களை ரொம்ப அசாத்தியமாக ரொம்ப அசாதாரணமாக அனாவசியமாக தொட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கேளாமலே காலங்கள், பூந்தமல்லி தான் ஆகிய இந்த 3 பாடல்களுமே இந்த வருஷத்தின் மிக சிறந்த பாடல்களாக அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி ரீரெக்கார்டிங், பிரமாதமான ரீரெக்கார்டிங், படத்துக்கு உயிர் தரக்கூடிய அளவுக்கு. அண்ட் அவர் அதுக்காக தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த பேட்டர்ன் இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல், அதில் கொஞ்சம் காத்திக், கொஞ்சம் வேக்னர் ஸ்டைலில் இசையமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி
பிரமாதமான ஆர்ஆரை கொடுத்துருக்கிறாரு. பாடல்களுக்காக மட்டும் இல்லாமல் ஆர்ஆருக்காகவும் பின்னணி இசைக்காகவும் தமன் கவனிக்கப்படுவார் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த கேளாமலே மெலடி, வெஸ்டர்ன் மெலடி கேட்ட உடனே இது வந்து எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரியில் எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அவ்வளோ அமேசிங் சாங், அந்த மியூசிக் வந்து அவ்வளோ ஒரு சூதிங்காக ஒரு சூப்பராக பண்ணியிருந்தார் தமன். பட் கடைசியில் எல்லாம் பேசிட்டு வரும்போது இந்த படத்துக்கு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் டிட்ன்ட் அலோவ் அஸ் டு கோ. ஸோ அப்போ யோசிக்கும் போது நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இடங்கள் வேறு ஐ டோன்ட் திங்க் ஃபாரினில் கூட இல்லை. ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணல நிறைய விஷயங்கள். மணிரத்னம் சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம பெங்களூர் பக்கத்தில், சிக்மகளூர் பக்கத்தில் ஒரு சில இடங்கள் நாங்கள் போய் பார்த்தோம். எங்களோட கேளாமலே பாட்டுக்காக பெங்களூர் பக்கத்தில் வந்து சிக்மகளூரில் ஒரு சில லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ கேளாமலேக்கு வந்து அந்த லொக்கேஷன்ஸ் ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு போய் எடுத்தோம். அண்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேசல் ஃபாரின் மாதிரி அப்படியே. ஏன்னா அது வந்து ஒரு ரிவர் பெட்டு, அதில் ஒரு புரோக்கன் கேசல், கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேசல், அது வந்து உடைந்து ஒரு பாலடைந்த ஒரு நிலையில் இருக்கிறது. ஐ திங்க் இங்கே தமிழில் வந்து அந்த லொக்கேஷன்ஸ்லாம் வரவே கிடையாது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த பாடல்கள் எடுத்தோம். அண்ட் கண்டிப்பாக அது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ இந்தியாவிலையும் இவ்வளோ நல்ல நல்ல இடங்கள் இருக்கான்னு அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அண்ட் இட் வாஸ் ரியலி an awesome எக்ஸ்பீரியன்ஸ். அருண் விஜய் ஒரு மிகச்சிறந்த கலைஞர் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லா கலைகளும் எல்லா வித்தைகளும் தெரிந்த ஒரு மனிதர். இந்த படம் அவருக்கே கூட ஒரு புதிய களம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிரடி ஆக்ஷன் மசாலாக்கள், அதிரடி ஆக்ஷன் வைபவங்கள், மாஞ்சவேலு, மலைமலை ஆகிய 2 மிகப்பெரும் வெற்றிகளை கொடுத்துட்டு மூன்றாவதாக அந்த பாணியிலேருந்து முற்றிலும் மாறுபட்டு மிக யதார்த்தமான, மிக சாதாரணமான ஒரு இளைஞனாக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. கதைக்குள்ள தன்னை அவர் வந்து மோல்ட் பண்ணிக்கிட்டார். கதையின் நாயகனாக அவர் இந்த படத்தில் வந்து பரிமாணம் எடுத்திருக்கிறாரு. இந்த கதைக்கு என்ன தேவை, இந்த காட்சிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சரியாக உள்வாங்கி மிக அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மிக வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அருண் விஜய் கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக ரசிகர்கள் இதை வந்து பெரிய அளவில் ரசிப்பாங்க, ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. கடுமையாக உழைச்சிருக்கிறார். இந்த படத்தில் அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர், இடது கை பழக்கமுள்ளவராக வந்திருக்கிறாரு. சீன்ஸ் எல்லாம் கூட சரி தான், பண்ணிடலாம். ஸ்டண்ட்டே கூட, ஏன்னா பெரும்பாலும் எல்லா ஸ்டண்ட் காட்சிகளுமே அவரே தான் நடித்தார், டூப் இல்லாமல். அண்ட் ஸ்டண்ட் காட்சிகளில் கூட அந்த இடது கையில் அறிவாள் சுற்றுவதாக இருக்கட்டும், இல்லை ஆயுதம் தாங்குவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இடது கையை கொண்டு தான் அவர் வந்து ஆயுதங்களை சுழற்றி இருக்கிறார், சண்டை போட்டிருக்கிறாரு. இது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் அப்படிங்கிறது கூட இருந்து பார்த்த வகையில் நாங்களாம் உணர்ந்தோம். அண்ட் அந்த வகையில் அருண் விஜய், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. 2 மணி நேரம் ரோலர் கோஸ்டர் ரைடு, பரபரப்பான அதிரடியான ஆக்ஷன் கம் சஸ்பென்ஸ் த்ரில்லர். இதில் ஒரு அழகான காதல் இழையும் உண்டு, காமெடியும் உண்டு. எல்லா தரப்பு ரசிகர்களையும், எல்லா வயதை சார்ந்தவர்களையும் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் திருப்திப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உண்டு. தடையற தாக்க ஒரு ஜாலி த்ரில் ரைட் அப்படின்னு தான் சொல்லணும். தடையற தாக்க அப்படின்னோடனே இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகுது. பட் ஆனால் அது வந்து வெறும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் மட்டும் இல்லாமல் இதில் வந்து காமெடி கதையோட என்னோடய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் முருகதாஸ் ஆசிரியர் இருக்கட்டும், என்னோடய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அண்ட் இதில் ஆர்த்தி இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பேர். என்னோடய கேரக்டரே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ரொமான்ஸ் அண்ட் லவ் சீன்ஸ் இந்த படத்தில் வந்து நிச்சயமாக ஒரு 2 சீன் வந்து ட்ரெண்ட் செட்டராகவே அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீனை பார்த்துட்டு நிறைய லவ்வர்ஸ் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நிச்சயமாக வந்து அது என்னென்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றத நான் இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். ஐ விஷ் எவ்ரி ஒன் இன் த டீம் த வெரி பெஸ்ட். என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் த ஃபிலிம்.